சிக்கன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே. இன்னைக்கு சிக்கன் வைக்குமாங்கிற மாதிரி நான் கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு? முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு வழியாக பேசி சமாளித்து சம்மதிக்க வச்சுட்டேன். சரி, இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். இதெல்லாம் ரஃபாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடியோவுக்கு வேண்டி. இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி வந்துடும். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிறதுக்காக, அதாவது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான கொஞ்சம் சிறிதளவு உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு போடுறதுனால கொஞ்சம் வதங்கும். அப்புறம் ஒரு சின்ன டிப்பு, அதாவது இந்த எப்பவும் போடுற மாதிரி வெங்காயத்தை போடாமல் ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எப்படின்னு தெரியல, உங்களுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம், கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நாங்கள் போடுவோம். போட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்து போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு